பிரியா வெளியில கிளம்பி போறாங்க. அப்போ வந்துட்டு பிரியாவோட சித்தப்பா வந்துட்டு வழிய மறிச்சு நிக்கிறாரு. "நீ போகக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு. பிரியா வந்து, "சித்தப்பா நீங்க வழி விடுங்க, நான் போணும்" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன பண்றாங்க, ஜீவா வராங்க. ஜீவா வந்த உடனே, "என்னை எதுக்கு வழி மறிச்சு நிக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு பிரியா கேட்குறாங்க. "அதுக்கு உன்கிட்ட ஒன்று காமிக்கிறேன், நீ வா" அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கூட்டின்னு போறாரு ஜீவா. வெளியில போய் பார்த்தீங்கன்னா, போர்டு காவ்யாவுக்கு ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அதை இட்டுன்னு போய் காமிக்கிறாரு. காமிச்சிட்டு, அதே மாதிரி பிரியா அட்வொகேட்டுன்னு சொல்லிட்டு ஜீவா வச்சிருக்காரு. அந்த போர்டை பிரியா கிட்ட காமிக்கிறாரு. அப்போ ஜீவா கேட்குறாரு, "உனக்கு எந்த ஃபீலுமே வரலையா? உனக்கு கண்ணுலேருந்து தண்ணி எதுவும் வரலையா?" காவ்யா அவங்க போர்டை பார்த்த உடனே அவங்க கண்ணெல்லாம் தண்ணி வந்துச்சு, உணர்ச்சி ஆயிட்டாங்க. "நீ அந்த மாதிரி இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பிரியா என்ன சொல்கிறாங்கன்னா, "நான் எப்போ அட்வொகேட் ஆனேன், நான் எப்போ லா முடித்தேன்" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நல்லா பல்ப்பு வாங்கினாரு ஜீவா. ஆனால் பிரியா கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் வருது, டிவோர்ஸ் கேஸு. ஸோ அதை வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஜீவா நின்று பார்க்குறாரு. பிரியா வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 பேர்கிட்டேயுமே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலி பிரச்சனையை வந்து சொல்கிறாங்க. அதனால் அங்கே டிவோர்ஸ் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிரியா என்ன சொல்கிறாங்கன்னா, "இல்லை, நீங்கள் அப்படிலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து மனசு விட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் மனசு விட்டு பேசுனீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஸோ நீங்கள் டிவோர்ஸ்லாம் நீங்கள் பண்ணாதீங்க" அப்படின்ற மாதிரி நல்லா புத்திமதி சொல்லி அனுப்புகிறாங்க. அதுக்கு ஜீவா அவங்க 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வெளியில் போனதுமே அவங்கக்கிட்ட போயிட்டு, "ஊருக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா" அப்படின்ற மாதிரி பேசிக்கின்னு இருந்தாங்க.